ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு தலைமுடி முதல் பலதார மனம் வரை ஹிம்பா பழங்குடியினரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஹிம்பா ட்ரைப். இந்த பழங்குடியினர் என்போர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்து வருபவர்கள். இவர்கள் தங்களுக்கு என ஒரு தனி பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், மொழி மற்றும் நிலம் ஆகியவற்றை கொண்டிருப்பதோடு அந்த நிலத்தை சார்ந்த மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகளுடன் வாழ்க்கையை எளிமையாகவும் திருப்தியாகவும் வாழ்ந்து வருவார்கள். உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் இன்னும் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக ஆப்பிரிக்காவில் நிறைய பழங்குடியினர் உள்ளனர். அதில் ஒரு வகையினர் தான் இந்த ஹிம்பா பழங்குடியின மக்கள். நபியாவின் ஹிம்பா பழங்குடியினர் ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடியினருள் மிகவும் பிரபலமானவர்கள். இவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையவை. இந்த பழங்குடியினரை நாம் பல திரைப்படங்களிலுமே பார்த்திருக்கலாம். ஆனால் இவர்களின் சில பழக்க வழக்கங்கள் மிகவும் ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்கும். அதில் முக்கியமாக இவர்கள் குளிக்க மாட்டார்களாம். அதே போல இவர்கள் துணியை துவைக்கும் விதமும் வித்தியாசமாக இருக்கும். இப்போது இந்த ஹிம்பா பழங்குடியினரை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். முதலில் ஹிம்பா பழங்குடியின மக்கள் அங்கோலாவில் இருந்து வந்தவர்கள் மற்றும் இவர்கள் 1500களின் முற்பகுதியில் இருந்தே குனேனே பகுதியில் குடியேறினர். அப்போது ஹிம்பா பழங்குடியினர் ஹெரேரோ பழங்குடியினர் ஒரு பகுதியாகத்தான் இருந்தனர். நாட்டில் பசுக்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்ட பின் இந்த ஹெரேரா பழங்குடியினர் வெவ்வேறு பழங்குடியினர்களாக பிரிந்துவிட்டனர். இந்த ஹிம்பா பழங்குடியின பெண்கள் தங்களின் அழகான மற்றும் வித்தியாசமான தலைமுடிக்கு பிரபலமானவர்கள். இவர்கள் தங்கள் உண்மையான முடியுடன் ஆட்டு முடியையுமே பயன்படுத்துகிறார்கள். மேலும் இவர்கள் தங்களின் சிவப்பு நிற சருமத்திற்கு ஒரு சிவப்பு நிற மண்ணை வெண்ணையுடன் கலந்து பூசிக்கொள்கிறார்கள். முக்கியமாக இவர்கள் நீரை பயன்படுத்தி குளிக்க மாட்டார்களாம். மாறாக இவர்கள் தங்களுடைய சருமத்தை சுத்தம் செய்ய வெண்ணையுடன் இந்த சிவப்பு நிற மண்ணை கலந்து உடலில் பூசுவார்கள். இதுதான் இவர்களுக்கு தனித்துவமான ஒரு தோற்றத்தை தருகிறது. இந்த சிவப்பு நிற மண்ணானது சூரிய ஒளியில் இருந்து சருமத்திற்கு நல்ல பாதுகாப்பை தருகிறது. மேலும் இது கொசுக்கள் மற்றும் பிற பூச்சிக்கடிகளில் இருந்துமே பாதுகாப்பு அளிக்கிறது. முக்கியமாக இது சூடான காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவுகிறதாம். அடுத்ததாக ஹிம்பா பழங்குடியின மக்கள் பலதார மனம் கொண்டவர்கள். இந்த இனத்தை சேர்ந்த ஆண்கள் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் பல மனைவிகளை கொண்டிருப்பார்கள். ஹிம்பா பழங்குடியின பெண்கள் பலர் பருவம் அடைந்ததுமே திருமணம் செய்து கொள்கிறார்கள். அடுத்ததாக ஹிம்பா பழங்குடியினரின் செல்வம் என்றால் அது கால்நடைகள் தான். இவர்களிடம் எத்தனை கால்நடைகள் உள்ளதோ அதன் அடிப்படையிலேயே அவர்களின் செல்வம் மதிப்பிடப்படுகிறது. அதுவும் கால்நடைகள் என்றால் மாடுகள் மட்டுமல்ல, செம்மறியாடுகள், கோழிகளையும் இவர்கள் சேர்த்தே வளர்த்து வருகிறார்கள். இவர்கள் விலங்குகளை அதிகம் சாப்பிட மாட்டார்கள். அடுத்ததாக ஹிம்பா பழங்குடியினர் ஆடு, கோழி போன்ற விலங்குகளை வளர்ப்பதால் இவர்கள் இறைச்சிகளை அதிகம் உட்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் பெரும்பாலும் மக்காச்சோளம் மற்றும் பால் கொண்டு தயாரிக்கப்படும் கஞ்சியை தான் உட்கொள்வார்கள். இறைச்சிகள் என்றால் திருமணம் போன்ற ஏதாவது விசேஷ நாட்களில் தான் உட்கொள்வார்களாம். அதுவும் ஆடு மட்டும்தான் உட்கொள்வார்களாம். அடுத்ததாக ஹிம்பா பழங்குடியின மக்களின் நிலையை அவர்களின் தலைமுடி, கழுத்தில் அணிந்துள்ள சில ஆபரணங்களை கொண்டு கூறலாம். ஹிம்பா பழங்குடியினர் நெருப்புக்கோழி முட்டை, மணிகள், சங்குகள் மற்றும் இரும்பு சுருள்களை கை, கழுத்து, கணுக்கால்களில் வெவ்வேறு விஷயங்களுக்காக அணிவார்கள். உதாரணமாக பெண்கள் கழுத்தில் சங்குடன் மணிகளை அணிந்திருந்தால் திருமணம் ஆகிவிட்டது என அர்த்தமாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.